யாரது? ஜோசியரா? ஐயா. ஐயா, திருமுருகன் அருளால நம்ம குழந்தை படிப்பை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்து. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு திவ்யமான முகூர்த்த நாளுங்க. இந்த சுப்பையா ஜோசியர் கணிச்சிருக்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா உன்னுக்கு பத்தா லாபம் பிறண்டாகணுமே. இங்க குழந்தைங்க உள்ளார இருக்க. சரஸ்வதி, சரசு. அப்பா குழந்தை ஜோசியரா? சௌக்கியமா? அது கொஞ்சம் குறைவே கிடையாது. ஏன் இருக்கணும்? அப்பாவதான் ஒட்டுப்புல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா, இந்த பட்டணத்துல படிச்சாலே புத்திசாலித்தவன் தானா வந்துடுங்கிறியா? ஏம்மா சரசு, நீ இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? இனிமே தான்ப்பா. போய் சாப்பிடு போம்மா. ஆமா ஆமா, காலாகாலத்துல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகிறது? ஏங்க அப்படியே நானும் குழந்தையோட போய் கவனிச்சுக்கிறேனே. வேண்டாம் ஐயா. ஜோசியரையா, நீங்க அப்பா கூடவே இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிற கன்னிய 7ஆம் இடத்து சனி பார்த்தா கிரகங்களுக்குள்ள என்னென்ன கலகம் நடக்குங்கிறத அலசி பார்த்து அப்பா கிட்ட சொல்லிட்டு இருங்க. நான் ஒண்ணும் பப்பா இல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ஐயா குழந்தை அது ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா நீ அதுக்கு இல்லீங்க, படிப்பு எல்லாமே ஒரு மாதிரியா முடிஞ்சு போச்சு. ஒரு முடிச்சு போட்டு விட்டுலாமன்னு யோசனை பண்றீங்களா? எதையும் காலாகாலத்துல செஞ்சு கண்குளிர பாக்கணும் பாருங்க. போய் சாப்பிடலாம் வாங்க. அடியாவது ஒழுங்கா காலாகாலத்துல செய்வோம் வாங்க. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன்? ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன்? கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா. கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன்? பாத்தி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன்? கண்ணம்மா கண்ணம்மா கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் சொல்லம்மா. கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் சொல்லம்மா. பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா. இங்கு கந்தலுடை கட்டுவதேன் சொல்லம்மா. பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா. இங்கு கந்தலுடை கட்டுவதேன் சொல்லம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதேன்? காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதேன்? கண்ணம்மா கண்ணம்மா அவள் நேத்திரத்தை பறிப்பது ஏன் சொல்லம்மா. ஏற்றத்தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. ஏற்றத்தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. கண்ணம்மா எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன்? கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா.
பாடி பாடி பொழுத போக்கினா பண்ண வேலை உருப்புறாப்புலதான். வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? தங்கச்சி, இந்த இயற்கை அழக பார்த்த உடனே ஐயோ, அப்படியே சுக்கிட்டியா? போய் வேலையை பாரு. அடா, பத்திரக்காளியாவா என் கூட வந்து பிறக்கணும். பூரியோ ஆம்பளை பாடுறான், எனக்கு கொஞ்சமாவது வெக்க வேணாம். கூடிக்கிட்டு கும்மாரம் போடுறாளுவோ. ஏம்மா, இப்ப பாடினாரே, அவருக்கு என்ன வந்துடுச்சு? இப்போ இந்த ஊர் பொண்டுகளுக்கு தான் வேற வேலை இல்லை. நீ வேற வந்துட்டியா? யாரு எவருன்னு விசாரிச்சுட்டு போவ. ஏம்மா இப்படி கோவிச்சுக்கிறேன்? பின்ன என்ன? ஐயோ, பூச்சி பூச்சி. போய் தொலைஞ்சான். யாரது? இந்த ஊர் புதுசா பெரிய முரட போக்கிரி. தட்டி கேட்க யாரும் இல்லையா? கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க. தட்டி கேட்கறதாவது. நீ பத்திரமா வீடு போய் சேரு. ஆமா, இப்ப பாடினது யாருன்னு சொல்லலையே. அவரா? பெரிய பண்ணியாரு. பண்ணையார் எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. குட்டி பண்ணையார் தலை தொங்கி போயிடுச்சு. விசிறி மடிப்பு செலவை கட்டி எதிரி போட ஜாக்கிரதை. என்னங்க கோச்சுக்கிறீங்களா? எவ்வளவு அனுப்ப சொல்றீங்க? 25 ரூபாய். ஒரு பைசா கூட குறைய கூடாது. அனுப்புறீங்க. கொள்ளலாம். நான் வரது தெரியலடா. வேடிக்கிட்ட உனக்கு மூளை இருக்குதாடா? கல்யாணம்னா பொண்ணு மட்டும் போதாதுடா, கூட தாலியும் வேணும். புரிஞ்சுடா? ஏடா முடிக்கிற விடுறா தீப்பட்டிய. யார் உள்ள இருக்கிறது? ஏன் நான் தான். உன்னை எவன்டா கேட்டான்? உன் பண்ணையார் என்ன செய்யறாருன்னு. அவரா உள்ள இருக்க கூப்பிடுறாங்க. என்ன அப்பா போச்சு? ஏன் இந்த கருக்கல் நேரத்துல என்ன வர வர நம்ம கிட்டே விளையாடி பாக்குறீங்க? உஷாரா இருங்க. என்னப்பா சொல்ற நீ? அம்மன் பூசைக்கு நெல்லு கேட்டு ஆரம்பிச்சிருந்தானே. தெரியாதா? போச்சுக்காதப்பா. நீ 5 மூட்டை தானே கேட்டேன். நீ முன்னால போ. 7 மூட்டையா நான் அனுப்பிச்சு. ஆமா, இன்னைக்கே வந்து சேரணும். கோயில் காலம் மாதிரி ஊர் அடிச்சு வாயில போட்டுக்கிட்டு திரிகிறான். இவன் தட்டி எரியணுங்க, விட்டு வைக்க கூடாது. சும்மா இருடா, காதல விழட்டுமே. விழுந்தா உன்னை கொஞ்சம் உன்னோட சேர்த்து எண்ணெயும் சுத்திடுவான். ஆமா, சுத்திடுவான். 4 பேர் துணிஞ்சிட்டா அப்புறம் அவன் ஊருக்குள்ள தலைகாட்டுறது தெரியும். சரிதான்டா, இருக்கிற லட்சணத்துக்கு ஒரு தட்டு தட்டினா 8 குட்டி கண்ணம் போடுவேன். இதுல பேச்சு வேறையா? எனக்கு பஞ்சு பொலி மாதிரி உடம்பு இல்லாட்டா போதுங்க, நெஞ்சு துணிவு இருக்கு, அது போதும். நான் மட்டும் அவனுக்கு பயந்துகிட்டு நெல் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன்னா, பையன் எதுக்கும் துணிஞ்சவனா இருக்கான். கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா சமயத்துல எவனாவது தலை சிரிச்ச பையன் நம்ம கிட்ட முந்தி பார்த்தான்னு வச்சுக்க. கவனிச்சுக்கடா பூச்சுன்னா பெல்ட்ட சொல்லிட்டுக்கிட்டு நிக்க மாட்டான். நான் இதுக்காக பார்த்தா நீ என்னமோ வீராப்புல பேசுற வீராப்பு. ஏல, இதுல உனக்கு இருக்கிற நெடும் சொல் தெரியாதுடா. நீ போய் வேலையை பாரு. ரொம்ப விலைக்கு வாங்க பாக்குறான். யாரது? பண்ணையார். பண்ணையார்? ஏமா என்ன பார்த்தா உனக்கு பண்ணையார் மாதிரியா தெரியுது? ஏன் தெரியல? நல்லா தெரியுது. தெரியும் தெரியும். இந்தாமா, இந்த மாதிரி கேலியெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. பண்ணக்காரனை போய் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு நீ யார பார்க்க வந்த? ஏன்
அம்மாவை பாக்குறதுன்னா இப்ப முடியாது. பெரிய பெரிய பரீட்சைலாம் எழுதிட்டு வந்து அலுப்போட படுத்திருக்காங்க போல் இருக்கு. நானும் பார்த்து ஒரு கும்பிடு போடலாம்னு இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு தான் வர்றேன். ஐயோ பாவம். பண்ணார பார்க்கணும்னா போய் பாரு. யாரு? எங்க அப்பாவையா? உங்க அப்பாவா? நீங்க தான் பண்ணார் பொண்ணு. அம்மா அம்மா, தப்பு தப்பு. இதுக்கு முன்னால உங்களை நான் பார்த்ததே இல்லை. தெரியாம ஏதேதோ உளறிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கம்மா. அதுக்கு என்ன, பரவாயில்ல. ஆமா, யாரும் ஒரு பொண்ணு, நீங்களும் ஒரு பண்ணையாருன்னு சொல்லிச்சே. ஏதோ குறும்புக்கார பொண்ணா இருக்குமா. நான் உங்க பண்ணக்காரன், புதுசா வந்து சேர்ந்தவன். அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாதுமா. ஆமா, நான் வர்றேன். சரிம்மா. அம்மா அம்மா, திருப்படா கழுகு இங்க வர்றா. சீட்டை வளர்த்துறீங்கடா. கரப்பா என்ன யாரா வந்துட்டு போறான்? பண்ணையாருடைய ஆள் தானே. 7 மூட்டை நெல் அனுப்பிச்சிருக்கான். 7 மூட்டை நெல் அனுப்பிச்சுட்டாரா? ஆமாண்ணே. ஏண்டா கண்ண திருப்பி அனுப்பல? அரைச்சி எடுத்து அரிசி அனுப்ப சொல்றதை விட்டுட்டு ஒட்ட ஆப்போசிட். நான் அப்பவே சொன்னேன், இந்த கரப்பா பையன் கேட்கல. ஏண்டா வீணாவில என்மையில பழையப்படுற? அண்ணே, இவன் சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல. நெல்லு பல்ல ஈன்னு காட்டிங்கன்னா இவன் வாய் முடிக்க சும்மா வரப்போற பண்டிகைக்கு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாருன்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அவ்வளவுதான். அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய், சப்பு சவரன்னு ஒரே அடியா கொண்டு வந்து குமிச்சுட்டானுங்களே. கரெக்ட். இந்த பூச்சி கூட்டத்துக்கு இல்லேன்னு சொல்லிட்டு எவன்டா இந்த ஊர்ல உசுரோட நடமாட முடியும்? டேய், பஜார்ல ஜவுளி கடை வச்சிருக்கான சடாச்சரம், அவனை பாத்தியா? பார்த்தேன்னு. அவன் என்ன அண்ணே இந்தான்னு சும்மா பூச்சி காட்டுறான். பூச்சி தப்பு. இந்த பெல்ட்டுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னியா? அதையும் ஜாடையா சொல்லிட்டேன். ஜாடை என்னடா ஜாடை? கழுகு உடனே பறந்து போய் மறுவாதையா நம்ம கூட்டத்துக்கு ஜவுளி அனுப்பணும்னு சொல்லு. இல்ல கடையை கொளுத்தி போடுவேன்னு சொல்லு. சொல்றது நானே லேசா குச்சி அப்படியே உரைச்சு காட்டிட்டு வந்துடுவேன். கரப்பா அண்ணே, நம்ம குழந்தை குங்குமம் எங்கடா? என்ன அதோட பெரிய ரோதனையா போச்சு. ஏண்டா இன்னைக்கு இருந்தாப்புல இருந்து என் மேல கோச்சுக்கிட்டா. அதான் வருது. வாமா குங்குமம். அண்ணே, நீ என்ன கோச்சுக்கிட்டாலும் சரி, தாயில்லா குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவேன்? நான் என்னடா செய்யட்டும்? அவ பாட்டுக்கு பெத்து போட்டுட்டு செத்துட்டா. ஒண்ணு கூட இன்னொன்னுக்கா பஞ்சம். அண்ணே, உன்னை கட்டி போடுங்க, அது பாட்டுக்கு பேசாம கிடக்கும். எனக்கு ஆசைதான். என்ன அந்த வண்ணக்கிளி யாரு? அந்த மாயம் பைய தங்கச்சி. அவன் கொஞ்சம் திகுடு முகுடான பையன் போல தெரியுது. லேசில வசப்பட மாட்டான்டா. இருந்தா இருந்துட்டு போறான். பெல்ட் அவுத்து 4 இழுப்பு இழுத்தா பைய கதறிக்கிட்டு காலில் விழுந்து கட்டி கொடுத்து போறான். கரெக்ட். அதைய பார்த்துட வேண்டியது. கழுத யாரது? ஓ வாமா வா. ஏது வீட்டு தேடி பிடிச்ச வந்துட்டியே? ஆமா, உங்க அண்ணன் தான் சொன்னாரு. அதட விடயத்தோடையுமே ஆளையும் பாத்துட்டியா? எங்க போய் அவரை பார்க்கணும்? எங்க வீட்டுல தானே வேலை பாக்குறாரு. அப்போ நீங்க பண்ணையார் மகளா? ஊர்ல இருந்து வருதுன்னாங்களே? ஆமா, நான் தான். அதட எனக்கு அப்பவே ஒரு சொல்லி இருக்க கூடாதா? யாரோன்னு நினைச்சு என்னென்னமோ பேசிட்டேனே. கோச்சுக்காதீங்கம்மா. நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா. இருங்கம்மா, வெத்தலை பாக்குவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நல்லா இருந்துச்சு போங்க. பண்ணையார் மக எங்க குடிசைக்கு வந்துட்டு ஒரு வெத்தலை சருவு கூட போடாம போனா நல்லா இருக்குங்களா? ஐயோ, எங்க அண்ணன் கூட வயலுக்கு போயிடுச்சு. அது நேரம் இங்க இருந்திருந்தா ஒரு ஆட்டமே ஆடி இருக்கும் போங்க. இருங்கம்மா, ஒரு பாக்க கிடைக்கிற நேரத்துல ஓடி வந்துடுறேன். தங்கச்சியும் இப்படி வா. நீயும் பொண்ணுன்னு இருக்கியே, நம்ம பண்ணையார் மகளை போய் பாரு. 10 மாசத்து தங்கம் கூட அப்படி மின்னாது. நேற்று ராத்திரி வந்துச்சா? விடிஞ்சதும் விடியாதுமா
நான் அது மேல மோதி அது என் மேல சாஞ்சி ஒரே வெக்கடா போ. நீனா என் கழுத்தை நெரிச்சிருப்பேன். அது தங்கமான பொண்ணு. என்ன பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு நீங்களா? ஓஹோ, பண்ணையார மக உங்களை கூப்பிட்டா? அப்புறம் நீங்க எங்க வந்திருக்கீங்களே? ஏ, உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்படி சொல்லலம்மா. நல்லா வாங்க. என் தங்கச்சி போங்க. வண்ணக்கிளி, வண்ணா. வண்ண வண்ணக்கிளி, அழகான தமிழ் பேர். அண்ணா வந்துட்டியா? இந்தா, இது அம்மா குறைச்சு கொடு. ஐயோ, பாத்தீங்களாமா, இந்த மாதிரி அண்ணனை நான் கட்டிக்கிட்டு படுற பாரு. பாத்து உடச்சா என்ன, பாதி போயிடுச்சே. பரவாயில்ல, இது போதும். அம்மா, வந்தது வந்துட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பொறுமையில கொஞ்சம் என் தங்கச்சி கொடுத்துட்டு போங்கம்மா. அது என்ன ஓட ஓட விரட்டுது. அவர் தான் ஓடுறாரே, அப்புறம் ஏமா அவரை விரட்டுற? அதுக்கு என்னம்மா, பேச்சுக்கு பஞ்சம் இல்ல, காரியத்துலதான். நீங்க சருகு போடுங்கம்மா. இதெல்லாம் நான் போட மாட்டேன். நல்லா சொன்னீங்க போங்க. முதல்ல மகாலட்சுமி ஆட்டம் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. வாய் நிறைஞ்சிருக்க வேணா? ஒரு மாதிரி போடுங்கம்மா. பண்ணா, இப்படி வாமா. பண்ணா, அம்மா, இன்னைக்கு உங்க அண்ணா செய்தியை கேட்டியா? என்னன்னா? ஒண்ணும் இல்ல. என்னம்மா சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லட்டுமா? ஒண்ணும் இல்ல தங்கச்சி. அந்த பூச்சி தேவை இருக்கானே, அவன் என்கிட்ட முண்டி பார்த்தான். நானா விடுறவன்? அதத்தான் அம்மா சொல்றாங்க. ஏம்மா? நிஜம்தானாம்மா? தங்கச்சி, வயல்ல போட்டது போட்டபடி இருக்கு. நீ அம்மாவை கவனிச்சுக்க. நான் வரேன். ஓஹோ, தப்பிச்சா போறேன். பண்ணா, என்னம்மா என்கிட்ட ஏன் அவர் இப்படி நடுங்கிறாரு? இந்த ஊர் பொண்டு எல்லாம் பொல்லாத விடுவோமா? என் அண்ணன் நல்லா பாடுதுன்னு அது தலை தெரிஞ்சா போதும், அப்படியே முடிச்சு வருவோமா? அதான் எங்க அண்ணன் நான் சொன்னா அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கேன். எங்க அண்ணனுக்கு என் மேல கொள்ள பிரியம். நான் பிடிச்ச போட்ட தாண்டாது. சாப்பிடுங்கம்மா. என்னையும் மத்த ஜோசியர்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க போல இருக்கு. சேந்தம்பட்டி வீடுன்னா ஊர் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உங்க பொண்ணை கொண்டு போய் பட்டி காட்டுலக்கெல்லாம் நினைச்சாலும் நான் தான் சும்மா இருப்பேனா? அந்த பையனுக்கே அந்த பட்டி சிவப்பா கருப்பான்னு தெரியாது. அவங்க அப்பா செத்த உடனே நீங்க என்னமோ அந்த கண்ணா முன்னாடி என்ன நீங்க அப்படியாது. சரி சரி, அப்போ நீங்களே கிட்ட இருந்து இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு விடுறீங்க. அப்படியே ஆகட்டுங்க. இருங்க இருங்க. உங்க பொண்ணு ஜாதகப்படி அதுக்கு ஒரு தம்பி இருக்கணுமே. இல்லையே, சரஸ்வதி ஒண்ணுதான் எனக்கு ஒரே பொண்ணு. என்ன அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கை காமிங்க. சரிதான், இப்ப இல்லைன்னாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு தம்பி இருந்து ஆகணும். சம்சாரம் இறந்து 16 வருஷம் ஆகும். அதனால என்ன, ரெண்டாவது சம்சாரம் கட்டிக்கிட்டு ஆகணுமே. நான் சொல்லல, இந்த ஜாதகம் சொல்லுது. என்ன, எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குங்கிறியா? ஆமாங்க. எனக்கு எவையா பெண்ணை கொடுப்பான்? ஏங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, குணம் இருக்குது, பொண்ணா கிடைக்காது. சரி, பட்டணத்து பையன் நடராஜனுக்கு உடனே வந்து போக முடியா ஒரு லெட்டர் ஒன்று எழுது. நடராஜனை தான் பார்க்க வந்தோம். இதோ கூப்பிடுறேன். ராஜா, நடராஜா. வாட் மம்மி? உன்னை பார்க்க யாராரோ வந்திருக்காங்கடா கண்ணு. கமிங் கமிங். இதோ வந்துருவான், உட்காருங்க, உங்களுக்கு மோர் கொண்டு வரேன். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அம்மா, நீங்க எல்லாம் பியூட்டி காலேஜ். பியூட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? பார்த்தாலே தெரியுது பியூட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் வெயிட் எ மினிட், இதோ வந்துடுறேன். இந்தாங்க 100 rupees டொனேஷனுக்காக வச்சுங்க. ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அட, பார்த்த உடனே பணத்தை கொடுத்துட்டாரே. அதானே என்னுடைய நேச்சர். இவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றது எதுக்காக வருவாங்கன்னு தெரியாதா? இவன் மட்டும் என்னம்மா? இந்நேரம் அவர் மட்டும் இருந்தா 1000 ரூபாய்ல கொடுத்துருப்பாரு. அப்படியா? எஸ் எஸ். எங்க ஊர்ல இருக்க கிணறெல்லாம் அவர் வெட்டின கிணறு தான்.
கோயில் குளம் எல்லாம் அவர் கட்டினதுதான். இந்நேரம் அவர் இருந்தா செக்ரட்டரியேட்டையே கொண்டு போய் சேந்தம்பட்டியில வச்சிருப்பாரு. இந்த நலாயினி அம்மா தான் ஹோம் செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. ஏம்மா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டு தள்ளு. லுக் ஹியர், அம்மா மோர் கொடுத்தாங்க, பையன் 100 கொடுத்துருக்கேன். அதோட ஆளை விடுங்க. சாரி மிஸ்டர். சாரியா? என்னால 100 rupees தான் கொடுக்க முடியும். சாரியும் பிளவுஸும் வாங்கி தர முடியாது. ஐ ஆம் வெரி சாரி. அது இல்ல மிஸ்டர், நாங்க டொனேஷன் வாங்க வரல. வாட்? இங்க பாருங்க, உங்களை அளவு எடுத்துட்டு போக வந்தோம். என்ன என்ன அளவெடுக்க வந்தீங்களா? அப்படின்னா நீங்களா டைலரிங் ஷாப் வச்சிருக்கீங்களா? இல்ல மிஸ்டர், எங்க கிளாஸ்மேட் சுசீலாவுக்கு இந்த வருஷம் எப்படி மேரேஜ் முடிச்சாகணும். அதுக்காக எங்களுக்கு பிடித்தமா இருந்தாதான் அவ உங்களை கட்டிக்குவா. ஓ ஐ சி, விஷயம் அப்படியா? இந்த பாருங்க, அவ வேணுமா தான் என்ன கட்டிக்கிட்டோம், நான் அவளை கட்டிக்க மாட்டேன். எங்க அந்த பணத்தை இப்படி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வரலாம். என்ன மிஸ்டர்? ப்ளீஸ் கெட் அவுட். போங்க வெளியே. வாங்கடி போகலாம். புஸ்தகம் எடுத்து போமா. நல்லா வேலை, பணம் தப்பிச்சது. ஏண்டா பொண்ணு கூட படிச்சவங்க மாப்பிளை பார்க்க வந்தா இப்படியா விரட்டுறது? அம்மா, இவங்கெல்லாம் பொம்பளைங்க ஆனதுனால சும்மா விட்டேன். இதே வேற ஆட்களா இருந்தது, ஆளுக்கு ஒரு நாக் அவுட் கொடுத்து வாக் அவுட் செய்ய வச்சிருப்பேன். மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிக்கிற பெரிய மனுஷங்களா இவங்க. தாயார் தகப்பனார் கடங்காத தருதலைங்க. அப்படியா? பின்ன என்னமோ இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துட்ட மாதிரில மாப்பிளை பார்க்க வந்துட்டாங்க. இதாமா பட்டணத்து நாகரிகங்கிறது. நீயே சொல்லு, பட்டிக்காட்டுல ஒரு பொண்ணு இப்படி வெளியில வருமா? அதுக்காகத்தான் பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வாழ்க்கை நடத்தணுங்கிறதா என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? ஏழுமலையானே, நீதான் என் மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வைக்கணும். காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா கோட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு கோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு சுத்தி சுழட்ட வெச்சம்பும் இருக்கு மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா
போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பாத்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா அண்ணா அண்ணா அங்கே பாருங்க புலி போல பாஞ்சுக்கிட்டு வருது பூச்சி பார்த்தம் பேசிக்கிறேன் மாயா உன் பாட்டு ஆஹா சொக்கிட்டேன் போ யாரது உன் தங்கச்சி தானே ஆஹா அண்ணனு கேட்ட தங்கச்சி தான் என்னங்க ஒண்ணுமில்ல கூப்பிடுறேன் ஓடியாந்துகிட்டே இருக்கா சரி வர்றேன் வாங்கம்மா பொம்மையை பார்த்து ரசிக்கிறீங்களா அழகா இருக்குல்ல ஆமா அதுவே தனியா இருந்தா இவ்வளவு அழகா இருக்குமா அது எப்படிங்க எனக்கு தெரியும் என்ன கணக்கு பிள்ளை என்ன பழிச்சு காட்டுற ஐயா கூப்பிட்டாரா ஆமா அழகியா பாரு வாத்து முட்டை மாதிரி வளவளன்னு இருக்குல்ல அவங்க ஜோகா தான் இருக்காது கண்ணாடி போடுங்க என்னையா கண்ணு அழகா இருக்குன்னு சொல்றேன் கண்ணாடி போட சொல்றேன் இல்லைங்க அந்த படத்துக்கு கண்ணாடி போட்டு மாத்தி வைங்கன்னு சொல்ல வந்தேன் என்னடா நடந்து வர்ற ஓடியாடா இவர் தாண்டா நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள அவங்ககிட்ட கொடுங்க ராத்திரி 2:30 மணி ரயில்ல வர்றார் வண்டியை கட்டிக்கிட்டு நம்ம மேல்பட்டி ரயில் அடிக்கு போய் இத கையில வச்சுக்கிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்து ஆட்டுங்க ஆமாப்பா போட்டோ பத்திரம் ஆமா நல்லா தூங்கி விட்டு வண்டியை கோட்டை விட்டுறாங்க நீங்களா என்னம்மா இது இந்த நேரத்துல இப்படி தனியா சொல்லாம கொள்ளாம வரலாமா ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டார் நீங்க வண்டியில ஏறுங்கம்மா உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறணும் இல்லன்னா என் மேல பெரிய பழி வந்துடும் ஏறுங்கம்மா அது சரி என்ன கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ள ரயில் வந்து மாப்பிள்ள வண்டியை காணோமேன்னு திண்டாடுவாரு அப்புறம் அப்பா உங்களை லேஸ்ல விட மாட்டார் ஆமா அது வேற பண்ணையார் மகன் நான் சொல்றேன் நேரா ரயில் அடிக்கு தான் போறோம் நான் இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேனோ இப்ப நான் என்ன செய்யறது ஏன் ஒரு பாட்டு தான் பாடுங்களேன் ஆமா நீங்க செஞ்ச வேலைக்கு நான் இப்ப பாடுறாப்புல தான் இருக்கு அப்ப பாட மாட்டீங்களா சோக்கு மாப்பிள்ளை பாராரே இன்று சோக்கு மாப்பிள்ளை பாராரே இன்று
கொண்டாட வென்று அன்பு கொண்டு சோக்கு மாப்பிள்ளை வாராரே இன்று சோக்கு மாப்பிள்ளை வாராரே இன்று வந்தாலும் பலனில்லையே அன்பை தந்தாலும் அதை வாங்க ஆள் இல்லையே வந்தாலும் பலனில்லையே அன்பை தந்தாலும் அதை வாங்க ஆள் இல்லையே வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை நிலவை கண்டு மலரும் மல்லி விளக்கை கண்டு மலருமா நிலவை கண்டு மலரும் மல்லி விளக்கை கண்டு மலருமா உலகம் கொண்டாடும் சூரியன் வந்தாலும் உண்மை இன்பம் கொண்டாடுமா விளங்கும்படி சொல்லம்மா வெண்ணிலவும் யாரம்மா வேலைக்காரன் எனக்கு அது புரியுமா விளங்கும்படி சொல்லம்மா வெண்ணிலவும் யாரம்மா வேலைக்காரன் எனக்கு அது புரியுமா என் வேலைய நான் பார்க்க வேணும் தெரியுமா சும்மா விளையாட வேணாங்க அதை கொடம்மா கொடம்மா வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை பம்பு ஏனம்மா வாங்க அதை தாங்க வந்த வழி பார்த்து நேராக போங்க நீங்க வழி பார்த்து நேராக போங்க வழி பார்த்து நான் போகவே எந்தன் மனம் நாடும் நிலவாகி வழி காட்டுங்க வழி பார்த்து நான் போகவே எந்தன் மனம் நாடும் நிலவாகி வழி காட்டுங்க வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ? காதல் வாழ்வா மலரும். கவலைப்பட வேண்டாம் பண்ணையாரே. போதுமா கேலி? வேலி வேலியா நிலம் இருக்கிற சீமான் மகளும் ஜீவனத்துக்கே வகை இல்லாத வேலைக்காரனும் ஒன்னாக முடியுமாமா? மனசு ஒன்னாயிட்டா எந்த மண்ணும் குறுக்கே நிக்காது. என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா சொன்னீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து இந்த பாவி பைய மனசும் ஜிலி ஜிலித்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க வந்து பெரிய பேச்ச. என்னம்மா இது, என்னாச்சு? பேசாதீங்க. என்னம்மா திடீர்னு? நான் ஒண்ணும் தப்பு இல்லாம வேற என்னவா? கோவிச்சுக்கிட்டாதீங்கம்மா. மனசுல இருக்கிறது வாய் தப்பி வந்துருச்சு. தப்பு. நானும் ரொம்ப நேரமா பொறுத்துக்கிட்டே இருக்கேன். கூட கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கம்மா. ஐயோ பண்ணையாருக்கு தெரிஞ்சா? தெரியட்டுமே. இல்ல நான் தான் கேக்குறேன். என்ன பார்த்து உங்க மனசு ஜிலி ஜிலுக்குதா? இல்லவே இல்லையா? ஆமா அடங்கிட்டேன். அப்படி வாங்க. இனிமே என்ன நீன்னு தான் கூப்பிடணும். அம்மா, தாயே, பாட்டி, பரதேவரே அப்படின்னு சொன்னீங்க. அப்பா இவ்வளவு தானா? அரை நொடியில அதிர வச்சிட்டீங்களே அம்மா. மறுபடியும் அம்மா போடுறீங்களே. சரஸ்வதி. சரசு. அத்தா. யாரா மூட்டை எடுக்கிறது? நீங்க தானே இவர் நடராஜன் சார்? சாராவது மோராவது நான் தானப்பா சுத்தமான நடராஜன். நான் வந்து உமாப்பட்டி பண்ணையர் ஆளுங்க. உங்களை கூட்டியார சொல்லி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு என்னையா? என்ன காரா இல்ல? இல்லீங்க, மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி தானே? வெரி குட். புறப்படு. நீ இங்கே இருக்கியா? என்ன மிஸ்டர் அப்படி சீறி விழுறீங்க? தப்புதான், இருந்தாலும் சீறி விடாம இருக்க முடியலையே.
பவுடர் ஃபேஸும் ஷிஃபான் சேரியும் பார்த்து பார்த்து அழுத்து போய் வில்லேஜ் பியூட்டியை பார்க்கலான்னு வந்தா இங்கேயும் சிட்டி பியூட்டி குறுக்க நிக்குதே. அதுங்க மிஸ்டர், அப்படின்னா உங்களுக்கு பட்டணத்து பெண்களை பார்த்தா பிடிக்காதா? யுவர் கொஸ்டின் இஸ் ஆல் ரைட். உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்விதான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பட்டணத்துல படிச்ச பையன் பட்டிக்காட்டு படிக்காத பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும். அதே மாதிரி பட்டிக்காட்டுல படிக்காத ஒரு பையன் பட்டணத்துல படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி படிச்சதும் படிக்காததும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்தா தான் சமரசம் ஏற்படுங்கிறது என்னுடைய ஃபார்முலா, அதாவது திட்டம். அப்படியா? நீங்களும் நம்ம ஃபார்முலாவை கையாடுறீங்களே, வண்டர்ஃபுல். இத பாருங்க, இந்த வண்டிக்காரர் இருக்காரே, இவரு என் அத்தை மகன். நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேஷ் பேஷ், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். என்னம்மா சொல்றீங்க? பயப்படாதீங்க, இவர்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்ல. ஆஹா, நம்ம 2 பேருக்கும் ஒரே எண்ணம், ஒரே வழி. வாங்க போலாம்.